நீதிமன்றங்களில் இன்றைய முக்கிய வழக்குகள் என்னென்ன என்பதை செய்தியாளர் சுப்பையா தர கேட்போம். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள முக்கியமான வழக்குகள் குறித்து இப்போ பார்க்கலாம். குறிப்பாக கஞ்சா கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக் தொடர்பாக அமலாக்கத்துறை மேலும் ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தது. குறிப்பாக அதாவது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக ஜாபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்து கடந்த மாதம் 26ஆம் தேதி அவரை கைது செய்திருந்தது. இது தொடர்பாக டெல்லி திகாரிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஜாபர் சாதிக் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கடந்த 3 நாட்களாக அவர் காவலில் எடுத்து விசாரிக்கப்படுகிறார். இன்று அவரது உறவினர் அவரை பார்க்கலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த 3 நாட்கள் விசாரணை முடிந்து அமலாக்கத்துடைய காவலில் விசாரணை முடிந்து இன்று நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுகிறார். மேலும் ஒரு முக்கிய வழக்குன்னு பார்த்திங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த மே மாதம் வந்திருந்த பொழுது கோவையில் உள்ள ஒரு தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் சாலையில் அவரை வரவேற்பதற்காக பூங்குத்து கொடுத்து வரவேற்பதற்காக சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். இது தொடர்பாக அந்த தனியார் பள்ளியுடைய சிபிஎஸ்இ தனியார் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரி அந்த தலைமை ஆசிரியர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கு கடந்த 1 மாதமாக நடைபெற்று வந்த நிலையில் மீண்டும் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வரவிருக்கிறது. அடுத்தபடியாக மதுரை உயர்நீதிமன்றங்களில் ஒரு முக்கியமான வழக்கு, அதாவது தென்காசி மாவட்டம் கோமுதிபுரத்தில் தேவநேய பாவனருக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் என்றும் அது தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்க கோரி ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது. இந்த பொதுநல வழக்கானது இன்று மீண்டும் இந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதில் அரசு தரப்புக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.